திங்கக்கிழமை காலையில் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு திங்கக்கிழமை ஸ்கூல்னாலே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுது. கொஞ்சம் எந்திரிக்க இன்றைக்கி லேட் பண்ணிட்டாங்க. சரி எந்திரிக்கட்டும்ன்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு நைட்டே பாவக்காயை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். காலையில் கட் பண்ணிட்டுலாம் வேலை செஞ்சிட்ருக்க முடியாதுன்னு நைட்டே பாவக்காயை மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் அது நல்லா காஞ்சிக்கிறோம். காஞ்சிச்சின்னா கொஞ்சம் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ட்ரையாக வதக்கி விட்டாச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பும் வச்சிட்ருக்கேன். வதக்கி விட்டுருக்கேன் இப்போதான். தம்பி போய் அதுங்குள்ளே தேங்காய், பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன். தேங்காவை நீயே உடடான்னு சொன்னோடனே நல்லா உடச்சி கொடுத்துட்டேன். கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் வதங்கிக்கிட்டு இருக்குல்ல, அதில் வந்து வீட்டு மசால் பொடியை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற்றியாச்சு. அது வெந்துட்டுருக்கட்டும். காலை சாப்பாட்டுக்கு வந்து இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. காலையில் சோறு வந்து கொஞ்சம் மக்கர் அடிக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் சோறு வேணான்னு சொல்லிவிட்டு எப்போயுமே காலையில் தோசை இல்லை இட்லி, கோதுமை மாவை கரைச்சி கூட தோசை ஊற்றி ஆகணும். அதனால் காலையில் இட்லி, தேங்காய் சட்னி வைக்கலாம் அப்படின்னு தேங்காய், பச்சை மிளகா, பொரியல் எல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டாச்சு. ஆனால் எந்த புளிக்குழம்பு, சாம்பார் எது இருந்தாலும் இட்லி தோசைக்கு ஊற்றிக்கிடுவாங்க. சட்னி வைக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. சரி இட்லிக்கு வந்து வெறும் குழம்பு வச்சா நல்லா இருக்காதுன்னு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சாச்சு. அப்படியேவும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் புளிக்குழம்புக்கு தாளிச்சிட்டு தேங்காய் சட்னிக்கும் தாளிச்சாச்சு. காக்காய்க்கு கொஞ்சம் போய் சாப்பாடு வச்சுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு வைக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. காலை சாப்பாடு இட்லி, தேங்காய் சட்னி. மதியானத்துக்கு சாப்பாடு, புளிக்குழம்பு, பாகக்காய் பொரியல். தண்ணி ஃபஸ்ட்டு வரவே இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு.